Hello friends, welcome to Gigi's Daybook. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மசாலா பூரி அதுக்கு மேட்சிங்காக ஆலு பீஸ் கிரேவியும் செய்ய போகிறோங்க. இந்த மசாலா பூரியை நம்ம வெறுமனையே சாப்பிட்றலாங்க. ஏன்னா அதில் காரம் புளிப்புன்னு எல்லா ஸ்பைசஸுமே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வேணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. அதே மாதிரியே இந்த ஆலு பீஸ் கிரேவியை நம்ம சப்பாத்தி பூரி அது மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கு கூட காம்பினேட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம குக்கர்லேயே டைரெக்டாக செய்ய போகிறோம். ரொம்ப மெனக்கெடாமல் ஈஸியாக செய்ய போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நம்ம கிரேவி செய்முறையை பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே 1 இன்ச் அளவு லவங்கப்பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். கிரேவி செய்யும்போது இந்த மாதிரி மசாலாவெல்லாம் எண்ணெயில் வறுக்கிறதுக்கும் காய்கறிகளோடு சேர்த்து நம்ம வதக்கிறதுக்கும் நிறையவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மசாலாவெல்லாம் வறுக்கணுங்க. இப்போது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் படி செஞ்சிங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 தக்காளியையும் இது கூடவே சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கலாங்க. தக்காளி கண்டிப்பாக கூழ் மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மீடியம் சைஸ் அளவுள்ள 2 உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு நம்ம விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்காக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போது நம்ம சப்பாத்தியோடையோ இல்லை சாதத்தோடையோ நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கிற சீசனுங்க. இந்த கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இங்கே 1 கப் அளவுள்ள பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. இது காரத்துக்காக நான் சேர்க்கலை. இப்போது குக்கரை மூடி வெயிட்டை போட்டுட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்தாலே போதுங்க. இந்த மாதிரி இன்னர் லாக் பண்ணுற மாதிரியான குக்கராக இருந்தால் ஒரு விசில்லையே நல்லா வெந்துடுங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலைகளை தூவிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஈஸியான ஆலு பீஸ் கிரேவி தயாராகிடுச்சிங்க. அடுத்ததாக நாம் மசாலா பூரி செய்முறையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கப் அளவுள்ள கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையையும் சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்க்கறதால பூரி நிறைய எண்ணெய் உறிஞ்சாதுங்க. அதே மாதிரியே நல்ல முருகலாகவும் வருங்க. இப்போது நாம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓமம் சேர்க்கும்போது அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அது அங்கங்கே வாயில் கடிப்படும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு மாவு பிசையும் போது மட்டும் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சுக்கணுங்க. கூடவே எண்ணெய் சூடான கையோட மாவை திரட்டி நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடணுங்க. உந்தேகம் ஓடும் ரத்தம் எனதல்லவா
யாரில் ஒருவரின் உயிர் கரைய உடனடியாய் உதடுகளாய் உயிலெழுது. நீங்களும் இந்த மசாலா பூரி ஆலு பீஸ் கிரேவி காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.